அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடுவதற்கான காரணம் ஒரு சிறிய கதை. தமிழ் கூற்றுப்படி ரக்ஷாபந்தன் ஆவணி மாதம் வருகிற பௌர்ணமி நாளில் தாங்க கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை கிருஷ்ணர் போரில் அடிபட்ட போது ரத்தம் வழிந்ததாகவும் அதை தடுத்து நிறுத்த திரௌபதி தன் முந்தானை தலைப்பை கிழித்து கட்டியதாகவும், இந்த சம்பவம் கிருஷ்ணரின் ஆழ்மனதை பாதித்ததால் திரௌபதியை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவரை எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் இடையூறிலிருந்தும் காப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாகவும், இதனால்தான் திரௌபதியை கௌரவர்கள் துகிலுரைய முயன்ற போது திரௌபதியின் மானத்தை காத்ததாகவும் புராணம். இந்நிகழ்வே பிற்காலத்தில் ரக்ஷாபந்தனாக கொண்டாடப்படுகிறது. பெண் சகோதரர்களுக்கோ சகோதரர்களாக கருதுபவர்களுக்கோ மணிக்கட்டில் மஞ்சள் நூல் கட்டுவார்கள். இதை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண் அந்த பெண்ணின் பாதுகாப்பிற்கும் நலத்திற்கும் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுப்பதாக கருதப்படுகிறது. ராக்கி கட்டியதும் சகோதரன் சகோதரிக்கு பரிசு அளிப்பதும் வழக்கமாக உள்ளது. வட இந்தியாவில் இந்துக்களால் கொண்டாடப்படும் இப்பண்டிகை ஜாதி மதங்களை எல்லாம் தாண்டி சமுதாய பண்டிகையாகவே மாறிவிட்டது.